கிறிஸ்து இயேசுவில் இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்தில் பொங்கும் அருளை பெற வந்திருக்கும் நன்னெஞ்சினோரே, புனித அகஸ்டின், செயின்ட் அகஸ்டின் கடவுளை பற்றி எழுதும்போது அழகு பழமை மாறாத அதேபோது புதுமை பொங்கும் பேரழகு என்று எழுதினார். அழகு பழமை மாறாத புதுமை பொங்கும் பேரழகு. அழகு என்ற பாடல் கூட இந்த மறை மாவட்டத்தினுடைய தந்தை வியானி மியூசிக் போட்டிருக்கார், லோக்கையா எழுதினார். அழகு மிகவும் அருமையான பாடல். இந்த அகஸ்தீனாருடைய இந்த விவரிப்பை, கடவுளை பற்றிய விவரிப்பை சீடர்கள் மிகுந்த வல்லமையோடு சாட்சி சொல்லி அறிவித்து வந்தார்கள். மிகுந்த வல்லமையோடு இயேசுவினுடைய உயிர்ப்பு என்றால் அதில் அடங்கி இருப்பது மரணம், மரணம் என்றால் அதில் அடங்கி இருப்பது அவருடைய போதனை, அவருடைய போதனை என்றால் அதில் செயல்பாடுகள் எல்லாம். காஸ்பல் விதின் த காஸ்பல். ரெசரக்ஷனை பற்றி பேசுவது என்றால், உயிர்ப்பை பற்றி பேசுவது என்றால் எல்லாவற்றையும் அடக்கிய ஒரு காம்ப்ரஹென்சிவ் வேர்டு, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு சொல் ரெசரக்ஷன். அந்த உயிர்ப்புக்கு சாட்சிகளாக, மிகுந்த வல்லமை மிக்க சாட்சிகளாக அவர்கள் இருந்தார்கள். அதனால் என்ன நடந்தது? 3000 பேர், 12 பேர், 3000 பேர், 5000 பேராக மக்கள் தொகை பெருகியது. குழுமங்கள் உருவாகின. ஆங்காங்கே நற்கருணை கொண்டாட்டங்கள் நடந்தன வீடுகளிலே. தொடக்க காலத்திலே ஆலயங்கள் அதற்கென்று தனியாக இல்லை. 4ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் ஆலயங்கள் கட்டப்பட்டன. அதற்கு முன்னால் வீடுகளிலே தான். உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒருவேளை, முதல் யூக்கரிஸ்டிக் மார்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 37 பேர் என்று நான் நினைக்கிறேன், ஃபெலிக்ஸ் என்பவருடைய வீட்டில்தான் குழுமி ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடினார்கள். அப்பொழுது அந்த இம்பீரியல் ஆர்டர் என்ன, கூடக்கூடாது, இயேசுவினுடைய பெயரில் கூடி நீங்கள் இந்த அல்லேலூயா என்றெல்லாம் அருமையாக பாடினாளர், அந்த மாதிரிலாம் பாடக்கூடாது. என்னமோ நீங்கள் இயேசுவினுடைய உடலை சாப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறீர்கள், அதெல்லாம் கனிபாலிசம் போல தோன்றுகிறது, மனித உடலை சாப்பிடுவது போல தோன்றுகிறது என்று சட்டத்தை போட்டிருந்தார்கள். அந்த சட்டத்தை மீறி அந்த ஃபெலிக்ஸ் என்பவருடைய வீட்டிலே 37 பேர் என நான் நினைக்கிறேன், அல்லது 47 கூட இருக்கலாம், 37 சேர்ந்து ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடுகிறார்கள். நற்கருணை பந்தியை பெற்றுக்கொண்டார்கள். அவர்களை அரெஸ்ட் பண்ணுவதற்கு அந்த டைக்லீஷியன் மன்னனுடைய சோல்ஜர்ஸ் மாலுமிகள் வந்தார்கள் அல்லவா, அந்த சோல்ஜர்ஸ் வீரர்கள் வந்தார்கள் அல்லவா. என்ன கேட்டார்கள் தெரியுமா? டோன்ட் யூ நோ தட் வி ஹாவ் த இம்பீரியல் ஆர்டர்? உங்களுக்கு தெரியாதா அரச கட்டளை என்னன்னு? தெரியும். பிறகு ஏன் கூடினீர்கள்? எங்களால் கூடாமல் இருக்க முடியவில்லை. சீனே நோன் போசிமுஸ் தோமினே அப்படின்னு லத்தீனில் அதுக்கு பேர். இந்த ஞாயிறு வழிபாட்டை, அது சின்ன வார்த்தையாக இருக்குது ஆனால் அதுக்கு பொருள் பெருசு. இந்த ஞாயிறு வழிபாட்டை நாங்கள் சேர்ந்து ஆண்டவருடைய உடலை உட்கொள்ளாமல் எங்களால் இருக்க முடியவில்லை என்று சொல்லு அந்த பொருள். சீனே நோன் போசிமுஸ் தோமினே. தோமினேன்னா ஆண்டவர், ஆண்டவருடைய நாள் அதை குறிக்கிறது. அந்த டைமில் ஞாயிறு வழிபாடு கட்டாயமாக்கப்படவில்லை. ப்ரிசெப்ட் ஆஃப் த சர்ச் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகலன்னா சாவான பாவம்னு திருச்சபை போதிச்சு அதல்லவா, அதெல்லாம் அப்போ இல்லை. அப்பொழுது கூட இந்த சீடர்கள், அந்த சீடர்களுடைய வழித்தோன்றர்கள், அவர்களுடைய சக்தி வாய்ந்த அந்த சான்றை எண்ணி இயேசுவினுடைய உடலை கொண்டாடுவதற்காக நற்கருணை பந்தியிலே கொண்டாடினார். அப்படியா என்று அவர்கள் அத்தனை பேரையும் கொன்று விட்டார்கள். டஸ்கனி என்ற இடத்தில் நடந்த சம்பவம் இன்றைக்கும் வரலாற்றில் நீங்கள் போய் கூகுளில் போய் சர்ச் த ஃபர்ஸ்ட் யூக்கரிஸ்டிக் மார்டர்ஸ் என்று நீங்கள் போட்டு பாருங்கள். யாருடைய வீட்டில் நடந்தது,
என்ன பதில் சொன்னார்கள், என்ன கேள்வி கேட்டார்கள் என்பதெல்லாம் வரலாற்று பூர்வமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஞாயிறு கடன் திருநாள் என்று சொல்லாத காலத்திலும் கூட கடன் திருநாள் என்று சொன்ன பிறகு நமக்கு இன்னும் அதற்கு அதிக ஆர்வம் இருக்க வேண்டும். எனவே கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இந்த நாட்களினுடைய வாசகங்களை எல்லாம் 2 சொற்களில் நாம் அடைத்து விடலாம். கேப்சியூல் ஃபார்ம், மாத்திரை சாப்பிட்றது மாதிரி 2 சொற்களில், த கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட், த கிரேட்டஸ்ட் கமிஷன். ரெண்டும் பெரிய ஆகச்சிறந்த ஒரு கட்டளை. என்ன அந்த கட்டளை? அவரை சோதிப்பதற்காகவே கேட்கிறார்கள் இந்த சதுசேயர்கள், பரிசேயர்கள். கீரை கடையானாலும் எதிர்க்கடை வேண்டும் என்று சொல்லுவார்கள் அல்லவா? ஒரு போட்டி வேணும். நீ என்ன நற்செய்தி பணி செய்தாலும் கூட அதற்கு போட்டி வேணும். எந்த பணி செய்தாலும் போட்டி. கீரை கடையானாலும் எதிர்க்கடை வேண்டும் என்று சொல்லுவார்கள். அது ஆண்டவருக்கே அப்படி எதிரிகள் இருந்தார்கள். நல்லதை தவிர வேறு எதுவும் செய்யாத அந்த மாசற்ற செம்மறிக்கே எதிரிகள் இருந்தார்கள். உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேர், கொண்டு போய் சேர்த்தவர்கள் 4 பேர் என்று பாடுகிறோமே, அவரை ஒவ்வொரு நாளும் கொண்டு போய் சேர்த்தார்கள். எந்தெந்த ஊரிலோ கொண்டு போய் சேர்த்தார்கள். அந்த 4 பேர், 6 பேர், 10 பேர் கூட்டம் இவனை சிலுவையிலே அறையும் என்று கத்திய அந்த கூட்டம், அதற்கு குறைவே இல்லை. எனவே இந்த கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அதிமுக்கியமான கட்டளை என்ன? உன்னுடைய முழு மனதோடு கடவுளை அன்பு செய், முழு உள்ளத்தோடு அன்பு செய். அதுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. நான் கூட என்னுடைய ஒரு பழைய பங்கிலே ஆலங்குடியில் எழுதியிருக்கிறேன். அந்த பீடத்தில் பார்த்தீர்கள் என்றால் இதை எதில் எழுதியிருக்கிறேன் தெரியுமா? காதை வரைந்து காதிலே எழுதியிருக்கிறேன். பீடத்தில் பார்த்தீங்கன்னா, உன் கடவுளாகிய ஆண்டவரை மட்டுமே நீ அன்பு செய். அந்த கொம்பு ஊதி அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்கள, காது முக்கியம். திருப்பலியிலேயே 2 பகுதி தான் இருக்குது. ஒன்று கடவுள் பேசுவது, இன்னொன்று இறை மக்கள் பேசுவது. 2 பகுதி தான். பாடல் இருக்கிறது, அதெல்லாம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதனுடைய அமைப்பு முறைகள். எப்பொழுது கடவுள் பேசுகிறார்? வாசகங்கள் வாசிக்கப்படும் போது கடவுள் பேசுகிறார். நான் என்ன செய்கிறேன்? இந்த மினிஸ்டர், இந்த ப்ரிசைட் பண்ணுற குரு என்ன செய்கிறார்? லெண்டிங் த லிப்ஸ், லோன் கொடுக்குறார். யாருக்கு? கடவுளுக்கு. கடவுளுக்கு லோன் கொடுக்கிறார். என்னுடைய உதடுகளை கடவுளுக்கு கடனாக கொடுக்கிறேன். ஆனால் பேசுவது யார்? கடவுள். எப்பொழுது? இறை வார்த்தையை வாசிக்கும் போது. திருப்பி நான் யாருக்கு இந்த உதட்டை லோன் கொடுக்குறேன்? கடவுளுக்கு கொடுத்த பிறகு உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் பேசுகிறீர்கள். திருப்பலி முழுக்க உள்ள ஜெபங்கள் எல்லாம் நீங்கள் ஜெபிப்பதுதான். உங்களுக்கு நான் கடன் கொடுக்கிறேன். காது முக்கியம். 2 பேர் பேசும்போதும் காது ரொம்ப முக்கியம். உன் கடவுளாகிய ஆண்டவரை மட்டுமே அன்பு செய் என்று சொல்ல. இந்த யாருக்கு நாம் பிரசங்கம் வைக்கிறோமோ அவங்கள நம்ம அன்பு செய்யலைன்னா பிரசங்கமே வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு டொமினிக்கன் சாமியார் மேக்னல் என்ற வின்சென்ட் மேக்னல் என்பவர் எழுதியிருக்கிறார். யாருக்கு நீங்கள் ப்ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களை அன்பு செய்யணும். நேற்று மாலையே நான் உங்களுக்காக ஜெபித்தேன். உங்கள் முகத்தை பார்க்கவில்லை, உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அப்படி நீ அவர்களை அன்பு செய்யவில்லை என்றால் ப்ரீச் பண்ணாத, உனக்கே ப்ரீச் பண்ணிக்க என்று சொல்லுகிறார். ஏன்? அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக. எவ்வளவு அருமையாக சொல்கிறார். பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அதற்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த சக்தி வாய்ந்த சாட்சியம் கூறுகிறத அந்த வாழ்வு இருக்கிறது அல்லவா, அது எதன் மூலம் வருகிறது? ப்ரீச்சிங் இஸ் ஒன் மெத்தட். ப்ரீச்சிங், பேசுவதன் மூலம். அதிலே 2 வகை இருக்கிறது, நான் சொல்லுகிறேன். இந்த ப்ரீச்சிங், பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்ன சொல்லுவார்? ப்ரீச் ஆல்வேஸ், யூஸ் வேர்ட்ஸ் ஒன்லி இஃப் தே ஆர் நீடட். எப்போதுமே அதை எப்போதுமே போதியுங்கள், ஆனால் தேவைப்படில் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இதை விட அற்புதமாக யாராவது சொல்ல முடியுமா? பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அவர் எவ்வளவு எளிமையானவர், எவ்வளவு
வசதி வாய்ப்புகளோடு அவர் இருந்திருக்கலாம். இங்கே கூட நம்ம சவேரியார் இங்கே வந்து எல்லாம் வேதம் போதித்தார் அல்லவா, தூத்துக்குடி இந்த மாதிரி பகுதிகளில் அந்த கேத்தலிக்ஸு. அவர் வந்து அந்த டைமில் நுன்ஷியோவாவும் வந்தார். அவர் நினைத்திருந்தால் அந்த கோவாவில் அவருடைய மாளிகையிலேயே உட்கார்ந்துருக்கலாம், ரத்ன கால் போட்டு உட்கார்ந்துருந்துருக்கலாம். ஆனால் அப்படி வேகமாக நடப்பாராம். இன்னும் 2-3 பேரை இயேசுவுக்கு கொண்டு வர வேண்டும், இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்று. இந்த கடற்கரையில் அவர் சென்றிருக்கிறார். இந்த கடற்கரையில் அவர் சென்றிருக்கிறார். ஐ திங்க் 2 முறை சென்றிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுது இந்த வேளாங்கண்ணியில் காட்சிகள் வரலை, மாதா தோன்றவில்லை. அதற்கு பிறகுதான் தோன்றியிருக்க வேண்டும். அப்படி தோன்றியிருந்தால் அவர் அவருடைய குறிப்பிலே எழுதியிருப்பார். இன்னாசியாருக்கு எழுதி வைத்திருந்தார் அல்லவா. இந்த கடற்கரையில் நீங்கள் பார்க்க போகிறீர்களே கடற்கரை, அந்த அல்லது பார்த்திருப்பீர்களே, அதில் அவர் குதிரையில் சென்றதாக குறிப்புகள் உள்ளன. நாகப்பட்டினத்திற்கு சென்றார். நாகப்பட்டினத்தில் 8000 பேர் 9000 பேர் ஒரு நேரத்தில் கத்தோலிக்கர்கள் இருந்தார்கள். டச் வந்த பிறகு அவர்கள் வேளாங்கண்ணி பக்கமாக வந்தார்கள். எனவே இந்த 2 சொற்களிலே அடங்கிவிடும். கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட், அது மத்தேயுவிலிருந்து எடுக்கப்பட்டது. உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய், அயலாரை அன்பு செய், முழு உள்ளத்தோடு அன்பு செய். 2வது என்ன? இந்த உயிர்ப்புக்கு சாட்சிகளாக இரு, உலகெங்கும் போய் இரு. நம்ம விவேகானந்தர் எவ்வளவு பெரிய அறிவாளி, நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அந்த ராமகிருஷ்ண மிஷன் என்ற அந்த ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார் அல்லவா. அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்தார் தெரியுமா? மார்க்கு எழுதிய நற்செய்தியை வாசித்தார் விவேகானந்தர். ராமகிருஷ்ண உங்களுக்கு தெரியும், சன்னியாசி. அவரை பார்த்தால் கடவுளை பார்ப்பது போல இருக்கும். அவருடைய சீடர் இவர் தன்னுடைய இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் எதை படித்தார்? மார்க்கு எழுதிய நற்செய்தியை வாசித்தார். என்றைக்கு அதை ஆரம்பித்தார் தெரியுமா? டிசம்பர் 25. டிசம்பர் 25 என்ன? இயேசு பிறந்த நாள். அன்றைக்கு தான் அதை வரலாற்றை போய் பாருங்கள், வரலாற்றை போய் பாருங்கள். எனவே இந்த கிரேட்டஸ்ட் கமிஷன், இயேசுவுக்கு சான்று பகர்தல் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒன்று. அது தொடர வேண்டும். இருள் இன்னும் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் பிளஸட் மதர் அன்னை மரியாள் தன்னுடைய தாய்மை பணியை ஒரு நிறைவுற்றதாக நினைக்கவில்லை. காரணம், இந்த மிஷன் என்று சொல்லப்படக்கூடிய பணி தொடர்கிறது. பணி எப்பொழுதெல்லாம் தொடர்கிறதோ, தொடர வேண்டும் என்று உள்ளதோ, அப்பொழுதெல்லாம் அவருடைய தாய்மையும் தொடர்கிறது. அதனால்தான் உங்களை எல்லாம் சேர்த்து இங்கு அழைத்து வந்திருக்கிறார் இந்த ஆலயத்திற்கு. எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள் என்று சொன்னார். எல்லா இனங்களும் சீடர். நாம் பாதங்களை கழுவுகிறோம், திருப்பி பாதங்களை கழுவிவிட்டு நம்மிடம் இருக்கின்ற குறுகிய வட்டங்களால் ஜாதியம் அல்லது இனவாதம், சுயநலம், பேராசை போன்ற துண்டுகளால் திருப்பி அந்த காலை அழுக்கு செய்து விடுகிறோம். பாதங்களை கழுவுகிறோம், அதை மீண்டும் அழுக்கு செய்து விடுகிறோம். நாம் ப்ரொக்ளமேஷன் கொடுப்பதற்கு நேர் மாறாக அதில் நடந்து விடுகிறோம். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த அன்பென்னும் பிடியில் அகப்படும் மலையே என்று மாணிக்க வாசகர் சொல்கிறார். அன்பென்னும் பிடியில் அகப்படும் மலையே. நல்லா பாருங்க அந்த வார்த்தையை, மலை. அந்த மலை, நற்செய்தி போதிப்பது இன்றைக்கு எளிதான காரியம் அல்ல. ஏற வேண்டிய மலை, அதுவும் நேரடியாக நற்செய்தியை போய் போதிப்பதற்கு எரிச்சல் வருகிறது சில பேருக்கு. அதுவும் இந்த காலத்தில் லவுட் ஸ்பீக்கர் போய் எங்கே பார்த்தாலும் நாய்ஸு, அது மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. ஆனால் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அன்பென்னும் பிடியில் அகப்படும் மலையே. ஐ வில் ட்ரை டு டிரான்ஸ்லேட் தட் இன் இங்கிலீஷ். அன்பென்னும் பிடியில், with a catch of love you catch the mountain. You are enabled to catch the mountain, even the mountain, if the catch is based on love. அன்பென்னும் பிடியில் அகப்படும் மலையே. உலகத்தையே நாம் வயமாக்கி விடலாம். எப்பொழுது? அன்பு என்ற கண்ணாடியை போட்டுக்கொள்ள வேண்டும். அன்பை போட்டு தான் நாம் கீதாஞ்சலியில் வரும்னு நினைக்கிறேன். மலைப்பொழிவை பற்றி காந்தியும் சொல்லுவார். அந்த அன்பு என்ற ஸ்பெக்டக்கிள் போட்டு அதை வாசியுங்கள் என்று சொல்லுவார். அன்பு அவ்வளவு முக்கியமான அன்பு. அந்த அன்பு இல்லாமல் நம்மால் இன்றைக்கு இந்த நற்செய்தி பணியை
இந்த சாட்சிய பணியை செய்ய முடியாது. அந்த அன்பு எப்படி இந்த நெய் என்பது ஆர்வம், அன்பே அகழியாய் ஆர்வமே நெய்யாய் என்று திருமூலர் சொல்கிறார். அன்பே தகழியாய் அந்த கிண்ணம் இருக்கு இல்லையா, அது அன்பு. ஆர்வம் என்ன, அதில் ஊத்துற நெய் அல்லது எண்ணெய் ஆர்வம். அப்படித்தான் இந்த சீடர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அப்படித்தான் நாமும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கலாம், மேற்றாசனம் இருக்கலாம். நீங்களே 4 பேர் 3 பேர் சேர்ந்து கொள்ளுங்கள். அதில் வேறு வேறு இனத்தார்களையும் சேர்த்து கொள்ளுங்கள். நன்மை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள். பங்குல பேர் குடும்ப கார்டு இருக்குதா என்று மட்டும் பார்க்காதீர்கள். தொடர வேண்டும். இந்த சீடத்துவ பணி என்பது தொடர்ந்து நடக்க வேண்டிய நெடும் பயணம். அல்ஜீரியா நாட்டில் ஒரு ஷ்ரைனில், ஒரு மாதா ஷ்ரைனில், வி ப்ரே ஆல்சோ ஃபார் அவர் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்னு எழுதியிருக்காங்களாம். இந்த மாதிரி ஒரு ஷ்ரைனில் நான் கூட இந்த பேராலயத்தின் முதன்மை கண்காணிப்பாளராகிய ஆயருக்கு அப்படி எழுதினேன். இப்படி எழுதலாம், ஆனால் அது அவர் நானே மாற்றிக்கொள்கிறேன். ஏனென்றால் இங்கே இந்து சமயம் என்று அதில் 6 பிரிவு இருக்கிறது. இந்து சமயத்தார்கள் தான் நமக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அந்த பால்கார பாலகன் யார்? அவன் ஒரு இந்து பையன். இந்து என்று இன்றைக்கு நாம் சொல்லுகிற பையன் சைவ சமயத்தை சார்ந்தவனாக இருந்திருக்கலாம், அல்லது வைணவத்தை சார்ந்தவனாக இருந்திருக்கலாம், அல்லது சிறு தெய்வ வழிபாடுகளை கும்பிடுகிற ஒரு பாரம்பரியத்தை சேர்ந்தவனாக இருந்திருக்கலாம், யாராக வேணாலும் இருந்திருக்கலாம். அதனால் இந்துக்கள் தான் கிறிஸ்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேண்டணும் போல இருக்கு. ஏனென்றால் இந்த ஆலயத்திற்கு வருவதில் முக்காவாசி பேர் யார்? கிறிஸ்தவர்கள் அல்ல. உங்களுக்கு அது நன்றாக தெரியும். நமக்கு தாய், நமக்கு சகோதரி மரியாள். The good news is God loves us. The bad news is God loves all others also. நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியுதா? The good news. நம்மை இந்த ஞானஸ்நான தொட்டியே கருவறைக்கு சமம். ஞானஸ்நான தொட்டி, அதில் போயிட்டு வந்த எல்லாருமே நாமெல்லாம் ஒரே இனம்தான். அதில் ஜாதி வேறுபாடெல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. அதை ஒரு மெனக்கிட்டுக்கிட்டு அதை போய் பெர்பெச்சுவேட் பண்ணக்கூடாது. ஃபெமிலியாரிட்டி ஆஃப் கல்ச்சர் இருக்கலாம். அது அந்த ஞானஸ்நான தொட்டியே கருப்பை. அண்ணா கண்ணதாசன் உட்காந்துருக்காரு, அண்ணா உட்காந்துருக்கிறாரு. ஒருத்தர் யாரையோ பார்க்க வர்றாங்க. நீ எந்த ஊருப்பா அப்படின்னு கேட்குறாரு பேரறிஞர் அண்ணா, CN அண்ணாதுரை. அவன் என்ன சொல்கிறான்? நான் கரூருங்கய்யா அப்படின்னு. என்னது கரூரா? எல்லாரும் அந்த கரூர்லேருந்து வந்தவங்க தான்யா அப்படின்னு. கருவூர் நம்முடைய தாயினுடைய கருவிலிருந்து தானே நாம் எல்லோரும் வந்தோம். மரியாளுடைய கருவிலிருந்து தானே இந்த இயேசு வந்தார், உலகத்தினுடைய மீட்பர் வந்தார். எல்லாருமே அந்த கருவூரில் இருந்து தாயா வந்தோம். நீ உண்மையிலேயே கரூரா இல்லை பக்கத்து ஊராயா அப்படின்னு கேட்டிருக்காரு பாரு. என்ன ஞானத்தோடு அதை கேட்டிருக்காரு. அப்போ கண்ணதாசன் அங்கே உட்காந்துருக்காரு. அதை வச்சு கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. எந்த ஊர் எந்தவனே அப்படின்னு ஒரு பாட்டு வரும், போய் பாருங்க. அது ஒரு ஊராக வரும், மேலூர் மேட்டூர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால் நம்முடைய தகழி ஆர்வத்திற்கு குறைவு இருக்கக்கூடாது. ரெண்டாவது, பழைய ஏற்பாடு கிரேக்க ரோமானிய கலாச்சாரத்தில் நட்பு என்பது ஈக்குவல்ஸோடு தான், எனக்கு சமமாக இருக்கிறவங்களோட தான் நான் பழக முடியும். அவங்க கலாச்சாரம் அதை அப்படியே இயேசு மாத்துறாரு. அதற்கு அவருக்கு பல உதாரணங்களும் இருக்கிறது விவிலியத்திலே. தாவீது என்ன அரசன் தான், அடல்டரர், மர்டரர், பறைத்தமை தாவீது செய்தான், கொன்றான். அவனை நமக்கு முன்னோடியாக வைக்கவில்லையா? யாக்கோப்பு ட்ரிக்கு பண்ணி பதவி வாங்குறாங்கல்ல சில பேர், ட்ரிக்கு பண்ணி. அது மாதிரி யாக்கோப்பு தான் அவங்களுக்கெல்லாம் பாதுகாவலர்னு நினைக்கிறேன். யாக்கோப்பு நம்முடைய பிதாக்கள் அப்படி தான் இருக்காங்க, நம்முடைய பரம்பரையே அப்படி தான் இருக்குது. சாலமோன் வேற்று தெய்வங்களுக்கு போய் தூபம் போட்டுக்கிட்டு இருந்தவர் தான் சாலமோன். அப்போ ஈக்குவலாக இருக்கிறவங்களைத்தான் அன்பு செய்யணும்னு சொன்னாக்க, கடவுள் யாரை அன்பு செய்யணும்? அவரையே தான் அன்பு செய்யணும். ஆனால் நம்மை பார்த்து நண்பர்கள் என்று சொல்கிறார் அருளப்பர் நற்செய்தியிலே. அவருடைய சீடர்களிலே பாருங்களே,
ஒருத்தர் காட்டி கொடுக்குறார், ஒரு ஓடி விடுறாங்க, பாதி பேர் ஓடிட்டாங்க, இன்னொருத்தர் டினை பண்ணுறாரு, அவர்களையும் நண்பர்கள் என்று அழைக்கிறார், அவர்களையும் நண்பர்கள் என்று அழைக்கிறார். அந்த பக்குவம் நமக்கு வேணும். நமக்கு எதிராக நடப்பவர்களை பார்த்து, கண்களை பார்த்து அவர்களுக்கு நாம் ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஸ்ட்ரெங்க். அதற்கு யார் மாடல்? இயேசுதான் மாடல். பார்த்தீங்களா? இப்போ அந்த 3 பேரும், ஒருதன் காட்டி கொடுத்தான், ஒருதன் டினை பண்ணான், மற்ற பேரெல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஐயோ எனக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லைன்னு ஓடி போயிட்டாங்க. அவர்கள் செய்வதற்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்கிறாரு? நண்பர்கள் என்று அழைக்கிறார். நம்முடைய பிதாக்களிலே இப்போ நான் சொன்னேன் இந்த வரலாறு, இவர்களெல்லாம் நமக்கு முன்னோடிகள் என்று இருக்கிறது. கிறிஸ்து தான் நமக்கு கீழே உள்ளவர்களையும் நம்மளோடு சமமாக இல்லாதவர்களையும் நாம் இறங்கி அன்பு செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார். அப்படி செய்தால்தான் அந்த மனு அவதாரத்திற்கு பொருள் இருக்கிறது. தேவநேய பாவனர் என்ற மிகச்சிறந்த அறிஞர், தமிழ் மொழி ஆராய்ச்சி, மொழி ஞாயிறு என்று கூட அவர் 2 காரியம் சொல்கிறார். நீங்கள் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். சீடர்கள் அப்போஸ்தலர் பணியில் நற்செய்தியை அறிவித்தார்கள். நேற்று சொன்னேன் இல்லையா, பாதங்களில் கொண்டாந்து பணத்தை வச்சாங்க. எதுக்கு அந்த பணம்? மற்றவனுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. துச்சமாக தங்கள் உடைமைகளை விற்று, இப்போ இந்த காலத்தில் அடுத்தவர்களுடைய உடைமைகளை விற்று கூட கொண்டாடுவாங்க, அல்லது கொடுக்கவும் மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கு இன்றைக்கு. அந்த தேவநேய பாவனர் 2 விஷயம் சொல்கிறார். ஒரு கலாச்சாரம் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்றால் அகநிலை தூண்டல், புறநிலை தூண்டல் என்று 2 வேண்டும். எல்லாம் பெரிய டாபிக் அப்படி போல் தோன்றுகிறது. என்னது அகநிலை தூண்டல்? இந்த இப்போ நீங்கள் பூசைக்கு வந்திருக்கிறீங்க, நான் உங்களுக்கு 2 வார்த்தை சொல்கிறேன் இல்லையா, இந்த நற்செய்தியை வாசிக்கிறேன், பாட்டு போடுறாங்க, தந்தை அருமையாக சங்கீதங்களை திருப்பலிக்கு முன்னால், இதெல்லாம் புறநிலை தூண்டல். அகநிலை தூண்டல்னா நாவல் எழுதணும், கிறிஸ்துவை மையமாக வைத்து, நற்செய்தியை மையமாக வைத்து வில்லுப்பாட்டு செய்யணும், நாட்டியங்கள் செய்யணும், கலை அம்சங்களை கண்டுபிடிக்க வேண்டும், சினிமா தயாரிக்கணும். இதெல்லாம் தான் ஒரு காரணம். இந்த வேளாங்கண்ணி இவ்வளவு பார்வோற்றும் ஒரு ப்ரீமியர் ஷ்ரைன் இந்த வேர்ல்டாக இருக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் நமக்கு முன்னால் இருந்த பங்கு தந்தையர்கள், அப்பொழுது இருந்த ஆயர்கள் எல்லாம் பிளான் பண்ணி தான் செஞ்சாங்க. அதனால் இந்த மாதாவுக்கு அகநிலை தூண்டலும் இருந்தது, புறநிலை தூண்டலும் இருந்தது, தொடர்ந்தும் இருந்தது, அடர்ந்தும் இருந்தது. அதனால தான் இப்போ எங்கெங்கேயோ இருந்து ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ ஆல் ரோட்ஸ் லீட் டு வேளாங்கண்ணிங்கிறது மாதிரி வந்திருக்கோம். பூசை முடிஞ்சோடனே நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறுவீங்க, நீங்கள் ஒரு காரில் போவீங்க, நீங்கள் ஒரு காரில் போவீங்க, நான் ஒரு காரில் போகிறேன், எங்கேயோ போகிறோம். இந்த இடம்தான் நம்மை ஒன்றிணைக்கிறது. இதுதான் இந்த நற்செய்தியினுடைய மகிமை. எனவே கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மற்றவர்களை நாம் அன்பு செய்வோம். பெரு நாட்டில் இந்த ஸ்ட்ரீட் சில்ட்ரன்னு சொல்கிறாங்க இல்லையா, தெருக்களில் அலைந்து தெரிகின்ற ஏழைப்பட்ட மாணவர்கள், பிள்ளைகள், ஸ்டூடெண்ட்ஸு. அதில் ஒரு ஃபோட்டோவில் அந்த பையன் எழுதியிருக்கிறான், அவன் ஃபோட்டோ அங்கே இருக்குது அந்த ஹோமில். நான் மற்றவர்களுக்கு ஒரு நம்பர், எண் தான், நான் மற்றவர்களுக்கு நியூசன்ஸ், என்னை யாரும் உற்று கூட பார்ப்பது இல்லை அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கும் அப்படி இருக்கிறது. நாம் அப்படி உற்று பார்க்க கற்றுக்கொண்டோம் என்றால், அப்படி எல்லோரையும் அரவணைக்கின்ற விசால மனப்பான்மையால் அண்டத்தை விழுங்க கற்றுக்கொண்டோம் என்றால், அதுவே நற்செய்தி பணி. நீங்கள் ரெக்கார்டு போட்டு பாட்டு போட வேண்டிய அவசியமே இல்லை, பிரசங்கம் வைக்கிறதுக்கு சவுண்டை கூட்டுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யூ ஆர் ப்ரீச்சிங் ஆல்வேஸ். யூஸ் வேர்ட்ஸ் ஒன்லி இஃப் தே ஆர் நீடட். தேங்க்யூ.